இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு பிணை வழங்கிய கோட்டை நீதிமன்றம். வழக்கு விசாரணையில் காரசார வாத பிரதிவாதம். முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக நீதிமன்ற பகுதியில் ஆர்ப்பாட்டம். காவல்துறையினர் மீதும் தாக்குதல். மன்னாரில் போராட்டக்காரர்களுடன் முரண்பட்ட காவல்துறையினர். மாவட்ட செயலக பகுதியில் பதற்றம். ஸ்ரீலங்காவில் முதல் பெண் பதிவாளர் நாயகமாக தமிழர். கடமைகளை பொறுப்பேற்ற சசி தேவி. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். 50% வரி விதிப்பு குறித்த மோடி கருத்து. நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டம். வைத்தியசாலை மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியை தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு நீதவான் நிலுப்புலி லங்காபுரு அனுமதி வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான நீதிமன்ற விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலு லங்காபுர முன்பாக இன்று நண்பகலுக்கு பின்னர் ஆரம்பமானது. இன்றைய வழக்கு விசாரணையின் பொழுது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க சார்பாக நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்ததால் நீதிமன்ற அறை முழுமையாக நிரம்பியிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரப்பன, அனுஜா பிரேமரத்ன, உப்புல் ஜெயசூரிய, அலி சப்ரி உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு மன்றில் முன்னிலையாகியிருந்தது. உடல்நிலை காரணங்களின் அடிப்படையில் இன்றைய விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என மன்றின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தும் சூம் தொழில்நுட்பம் மூலம் காணொலி காட்சி வழியாக நீதிமன்ற அமர்வில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து விசேட கரிசனைகளை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன அது தொடர்பான மருத்துவ அறிக்கைகளையும் மன்றில் சமர்ப்பித்தார். கடுமையான வாத பிரதிவாதிகளின் போது மேலதிக சட்டம் அதிபர் திலீப பீரிஸ் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளின் சமர்ப்பணங்களை இடைமறித்ததை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணி, நாங்கள் பேசி முடிக்கும் வரை உங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பிரித்தானியாவுக்கான விஜயத்தின் பொழுது எந்த அரசு தலைவர்களையும் சந்திக்கவில்லை என்று கூறியதாக மேலதிக சட்டம் அதிபர் திலீப பீரிஸ் சமர்ப்பணத்தை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்குவதை எதிர்த்து வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தால் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பின் சட்டபூர்வமான தன்மை இன்னும் சரிபார்க்கப்படவில்லை என்று திலீப பீரிஸ் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன ஜனாதிபதி செயலகத்தின் உள்ளக தணிக்கை அதிகாரிக்கு இந்த விடயத்தை தணிக்கை செய்ய அதிகாரம் இல்லை என்று வாதங்களை முன்வைத்தார். தேசிய தணிக்கை அலுவலகம் நடத்திய தணிக்கையில் ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் பெறப்பட்ட நிதி தொடர்பாக நிதி முறைகேடு நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட நீதவான் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டதோடு இந்த வழக்கு விசாரணையினையும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டை நீதிமன்ற வளாக பகுதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எறிந்த போத்தல்களால் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை முதல் கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அந்த பகுதியில் உள்ள ஆலயத்திற்கு முன்னால் வீதி தடைகளை ஏற்படுத்தியுள்ள காவல்துறையினர் அவர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் பிரவேசிப்பதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். நீதிமன்றம் அமைந்துள்ள பகுதியில் காவல்துறையினருக்கு மேலதிகமாக கலக தடுப்பு காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு வழங்கியிருந்ததாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
கடந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்பட்ட அமைதியின்மையை கருத்தில் கொண்டு காவல்துறை மாதிபரின் பணிப்புரையின் பேரில் இன்றைய வழக்கு விசாரணை நாளில் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு விரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு காவல்துறை மாதிபர் பணித்துள்ளதாகவும் எமது அலுவலக செய்தியாளர் கூறியுள்ளார். நேர்தாரை பிரயோகத்தை மேற்கொள்வதற்கான வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கோட்டாபாய ராஜபக்ச வீடு செல்ல வேண்டுமென கடந்த காலத்தில் எழுப்பப்பட்ட கோஷத்தை போன்று இன்று அனுர வீடு செல்ல வேண்டுமெனவும் அனுரகுமார ஒரு பைத்தியக்காரர் எனவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வர வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வீழ்ந்த நாட்டை உயர்த்திய ரணிலுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கின்றோம் மற்றும் மோசமான அரசியலை தோற்கடிப்போம் போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு 2 கடுமையான வாகன நெரிசலும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக கூறப்படும் செய்திகளை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய நிராகரித்துள்ளார். தாம் இந்த சந்திப்பை மேற்கொண்டமைக்கு ஆதாரங்கள் இருந்தால் அதனை முன்வைக்குமாறும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர், ஜோடிக்கப்பட்ட தகவல்களை பரப்பிய ஊடக அமைப்பிடம் தாம் ரணிலை சந்தித்தமைக்கான ஆதாரங்கள் இருந்தால் வழங்குமாறு கூறியுள்ளார். போலியான செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக தாம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற போலி செய்திகளை பரப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அந்த செய்தியை உறுதி செய்ய ஆதாரங்கள் அவசியம் எனவும் கலாநிதி கரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்ரீலங்காவின் பிரதமர், வைத்தியசாலையில் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க தாம் சென்றதை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றும் வினவியுள்ளார். நாட்டின் பிரதமராக பொதுமக்களின் கவனத்துக்கு உள்ளாகாமல் இடங்களுக்கு செல்ல முடியாது என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே தாம் தவறு செய்திருந்தால், பொய் கூறியிருந்தால் அதை நிரூபிக்குமாறு குறிப்பிட்டுள்ள கரணி அமரசூரிய, அதை நிரூபித்தால் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக கொழும்பு பல்கலைக்கழகத்தை ஒட்டியுள்ள வீதி மூடப்பட்டுள்ளது. பட்டப்படிப்புகளுக்கான தெளிவான அளவுகோல்களை வகுக்க கோரியும் பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் இணைப்பதற்கான செயல்முறையை நெறிப்படுத்த அதிகாரிகளை கோரியும் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் பொதுமக்களுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் தமக்கு ஏற்படும் பாதிப்புகள் அடங்கிய மகஜரை கையளிக்கும் வகையில் மாவட்ட செயலகத்துக்கு செல்ல முற்பட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்ததால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்று 24வது நாளாக சுழற்சி முறையிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்கலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்குள் செல்ல முற்பட்டுள்ளனர். எனினும் போராட்டக்காரர்களை உள்ளே செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு இடம்பெற்றது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்ட செயலகத்திற்குள் செல்ல அனுமதித்திருந்தார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களையும் அபிவிருத்தி குழு தலைவரையும் சந்தித்து தமது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை போராட்டக்காரர்கள் கையளித்தனர். இதனிடையே மன்னாரில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அருட்தந்தை சத்திவேல் தலைமையில் அருட்தந்தை அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முதலாவது பெண் பதிவாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட தமிழரான ஜே சசிதேவி இன்று உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். நிர்வாக சபையில் கடந்த 2003ஆம் ஆண்டு இணைந்து கொண்ட சசிதேவி இதற்கு முன்னர் திருகோணமலை மற்றும் திம்புலாக்கல பகுதிகளில்
பிரதேச செயலாளராக பணியாற்றியுள்ளார். ஸ்ரீலங்காவின் 160 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட பதிவாளர் நாயகத்துறையின் வரலாற்று மைல்கல்லாக அந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணி என்ற பெருமையை ஜே சசிதேவி பெற்றுள்ளார். தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு, பொருளாதார கொள்கைகளுக்கான ராஜாங்க அமைச்சகம் மற்றும் நிதி மூலதன சந்தைகள் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களுக்கான ராஜாங்க அமைச்சகம் உள்ளிட்ட பல அமைச்சகங்களில் மூத்த உதவி செயலாளராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். மிக அண்மையில் திட்ட முகாமைத்துவம் மற்றும் கண்காணிப்பு துறையின் பணிப்பாளராக பணியாற்றிய ஜே சசிதேவி புதிய நியமனத்திற்கு முன்னர் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் மேலதிக செயலாளராக செயற்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் இருக்கும் புதைகுழிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை இன்று தமிழ் தேசிய பரப்பின் உரித்தாளர்கள் என்று கூறி கூட்டமைத்து போராடுகிறார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியின் சட்டத்தரணி வி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தமிழ் மக்களின் சாபக்கேடு எனவும் யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்காமல் தமிழ் தேசிய பரப்பில் பயணிப்பவர்கள் என்று கூறிக்கொள்வோர் எதிர்வரும் 29ஆம் தேதியன்று கையெழுத்து போராட்டத்தை நடத்த முயற்சிப்பதாக பி மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியில் ஈடுபடுவோர் தேசிய கொள்கைகளுக்கு தமது நிலைப்பாடு ஒத்துவராதென்று நினைத்திருக்கலாம் எனவும் அவர்கள் கூட்டு என்ற போர்வையில் எதை சாதிக்க முயற்சிக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்றைய தினம் கூடிய கூட்டுக்குள் பல கட்சிகளின் பிரதிநிதிகள் ராணுவத்தோடு இணைந்து ஒட்டுக்குழுவாக பல்வேறு மோசமான செயற்பாடுகளை செய்தவர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் எனவும் பி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். இதில் உள்ளவர்களில் சிலர் செம்மணி உள்ளிட்ட பல கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கும் நிலை உருவாகக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் எந்தளவு வெளிப்படையானதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் இருக்கும் என்பது தெரியாது எனவும் பி மணிவண்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தலைவர்கள் உண்மையானவர்களாக இல்லாமல் போனாலும் போராட்டம் அவசியமானது என்றும் அந்த போராட்டத்திற்கு தமது கட்சி ஆதரவு வழங்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து பதவி நீக்கியதை கேள்விக்குட்படுத்தி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் தாக்கல் செய்த வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதே தவறு என தமது ஆட்சேபனையில் CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் கூறியிருந்த நிலையில் அதை கேள்விக்குட்படுத்தி மனுதாரர் தன்னுடைய தரப்பு சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் பெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டதாக கூறி வெளி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராசேந்திரம் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பதவி நீக்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தம்மை எந்த அடிப்படையின்றியும் மத்திய குழுவின் தீர்மானமின்றியும் கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கடந்த தவணை இந்த வழக்கில் முன்னிலையான தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் இந்த வழக்கு தாக்கல் செய்ததை தவறு என தமது ஆட்சேபனையினை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தனர். இந்த ஆட்சேபனைக்கு இன்று செவ்வாய்க்கிழமை தமது பதில் ஆட்சேபனையை பிரதேச சபை உறுப்பினர் தாக்கல் செய்திருந்தார். இதில் கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனையானது ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் அதன் மறுபகுதி தமிழிலும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டமை சட்டத்திற்கு புறம்பானது என மனுதாரர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் நீதி நிர்வாக மொழி தமிழ் ஆகையால் முழுமையாக தமிழிலேயே ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்சேபனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது ஐப்பசி மாதத்திற்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் உடப்பு பகுதியைச் சேர்ந்த மைனஸ் சம்மாட்டியின் கரைவலை வாடியில் இன்று அதிகாலை கடற்தொழிலாளர்கள் கரைவலை மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர் அசாதாரண காலநிலையால் ஏற்பட்ட கடலின் அலையில் இருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்றுள்ளார். எனினும் படகு அலையில் சிக்குண்டதுடன் இளைஞன் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அந்த விபத்தில் உடப்பு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சின்னத்தம்பி சசிதரன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இளைஞரின் சடலம் நித்திய வெட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கான விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு போராட்டங்கள் இடம்பெற்ற போது சேதமடைந்த செவனகலையில் உள்ள மகாவலி அதிகார சபையின் காணியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்திற்கு இழப்பீடு பெற முயன்ற நிலையில் சசீந்திர ராஜபக்சவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது.
இன்னும் இழப்பீட்டை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து தமது பதவியை பயன்படுத்தியமை மற்றும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சசீந்திர ராஜபக்சவை கைது செய்திருந்தது. இதனையடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க போதரகம சசீந்திர ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவை பிறப்பித்தார். அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு அடிபணியப் போவதில்லை என்ற துணிப்பட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருத்து வெளியிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை தமது நாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு விதித்துள்ள 50% வரியானது நாளை 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த வரி விதிப்பினால் இந்தியாவின் பின்னலாடை துறை உட்பட இந்தியாவின் பல்வேறு துறைகளின் வர்த்தகம் தீவிர நெருக்கடியை சந்தித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் திருப்பூரில் மட்டும் ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் பெறுமதியான பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வரி விதிப்பால் கடந்த 10 நாட்களில் அமெரிக்காவுக்கு 4,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வரி அதிகரிப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, உலகளவில் பொருளாதார சுயநலமிக்க கொள்கைகளை இன்று தாம் பார்ப்பதாக கூறியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா உறுதியாக நிற்கும் எனவும் தமது அரசாங்கம் குடிமக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் எனவும் கூறியுள்ள நரேந்திர மோடி, தம்மை பொறுத்தவரை பொதுமக்களின் நலனே முக்கியமானது என கூறியுள்ளார். சிறு குறு தொழில் செய்வோர், விவசாயிகள், கால்நடைகளை வளர்ப்பவர்கள் பாதிக்கப்படும் விஷயத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தமது விவசாயிகள், கடற்தொழிலாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு மாற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 50% வரி விதிப்பு காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறவிருந்த வர்த்தக பேச்சு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுகள் எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறுவதாக இருந்தன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் முழுவதும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. டெல் அவீவ் நகரில் முக்கிய நெடுஞ்சாலைகள் வழிமறித்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை தீயிட்டு எரித்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான உடன்படிக்கையை எட்டும் வகையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. தேசிய கொடிகளை ஏந்தியவாறு வாகனங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வழிமறித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பாரிய வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ளவர்களை விடுவிப்பதற்கான உடன்படிக்கையை எட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உதவ வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதனிடையே காசாவின் தென் பகுதியில் உள்ள வைத்தியசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 5 ஊடகவியலாளர்கள் உட்பட குறைந்தது 20 பேர் பலியாகியுள்ளனர். ராய்ட்டர்ஸ், அசோசியேட் பிரஸ் மற்றும் அல் ஜசீரா, மிடில் ஈஸ்ட் ஐ ஆகிய ஊடக நிறுவனங்களின் ஊடகவியலாளர்களே பலியாகியுள்ளதுடன் 4 சுகாதார ஊழியர்களும் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் உறுதி செய்துள்ளார். முதலாவது தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவச் சென்ற மீட்பு பணியாளர்கள் 2வது தாக்குதலில் சிக்கியுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் துயரமான ஒரு விபத்து என கூறியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இது குறித்து ராணுவ அதிகாரிகள் முழுமையான விசாரணையை நடத்தி வருகின்றனர் என கூறியுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் டேவிட் லமி மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட பலர் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த கொடூரமான தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ள அதேவேளை இந்த தாக்குதல் குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என வெளிநாட்டு ஊடக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இஸ்ரேலின் வலதுசாரி ஊடகங்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் பயங்கரவாதிகள் என சித்தரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு பிணை வழங்கிய கோட்டை நீதிமன்றம், வழக்கு விசாரணையில் காரசார வாத பிரதிவாதம். முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக நீதிமன்ற பகுதியில் ஆர்ப்பாட்டம், காவல்துறையினர் மீதும் தாக்குதல். மன்னாரில் போராட்டக்காரர்களுடன் முரண்பட்ட காவல்துறையினர், மாவட்ட செயலக பகுதியில் பதற்றம்.
ஸ்ரீலங்காவில் முதல் பெண் பதிவாளர் நாயகமாக தமிழர், கடமைகளை பொறுப்பேற்ற சசி தேவி. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம், 50% வரி விதிப்பு குறித்த மோடி கருத்து. நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டம், வைத்தியசாலை மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.